Hi everyone, 12th Maths Chapter 1 Applications of Matrix and Determine. Type of Matrix: Singular Matrix, Non-Singular Matrix. அதுக்கப்புறம் minor, cofactor, adjoint, inverse. Singular Matrix ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸில் is not equal to 0. அதுதான் கண்டிஷன்ஸ். நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் அது சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஏங்கிற மேட்ரிக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் இது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அடுத்தது மைனர். மைனரில் நம்ம ஃபஸ்ட்டு 2x2 மேட்ரிக்ஸ் பார்த்துக்குவோம். ஏங்கிற மேட்ரிக்ஸ் இருக்குது, மைனர் ஆஃப் ஏ, அதாவது இதான் ஏவா, இந்த ஏல உள்ள ரோவையும் காலத்தையும் பார்த்து மறைச்சிட்டா டி, மைனர் ஆஃப் ஏங்கிறது டி. அடுத்தது மைனர் ஆஃப் சி, அதேமாரியே சியில் உள்ள ரோவையும் இதையும் காலத்தையும் மறைச்சிட்டா பேலன்ஸ் இருக்கிறது பி, மைனர் ஆஃப் சிங்கிறது பி. அடுத்தது 3x3 மேட்ரிக்ஸ் பார்ப்போம். சேம் 3x3 மேட்ரிக்ஸ். இப்போ இதில் ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. மைனர் ஆஃப் ஒன்னுங்கிறது ஒன்னில் உள்ள ரோவையும் காலத்தையும் மறைச்சிட்டா பேலன்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த 2x2 மேட்ரிக்ஸ் எழுதிட்டு க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணோம். 5 9s are 45 மைனஸ் 6 8s are 48, பேலன்ஸ் -3. இதுதான் மைனர் ஆஃப் 3x3 3x3 மேட்ரிக்ஸுக்கு உள்ளது. அடுத்தது கோஃபேக்டர். கோஃபேக்டர் ஃபஸ்ட்டு நம்ம 2x2 மேட்ரிக்ஸ் பார்ப்போம். ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. கோஃபேக்டருங்கிறது ப்ளஸ் மைனஸ் சேஞ்ச் பண்ணுறது மட்டும்தான். இதுதான் எப்போதுமே ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு. சப்போஸ் இங்கே மைனஸ் ஏ இருந்துச்சுன்னா மைனஸ் ஏ தான் வரும். இங்கே பி, இங்கே மைனஸ் சின்னு இருந்துச்சுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் சின்னு தான் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது 3x3 மேட்ரிக்ஸு. 3x3 மேட்ரிக்ஸில் ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. சேம் திங் இங்கே அதே தான், ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு. இதுதான் ஃபார்மட். இது எப்போதுமே சேஞ்ச் ஆகாத ஒன்று. கோஃபேக்டருங்கிறது இந்த ஃபார்மட் தான். அடுத்தது அட்ஜாயிண்ட். அட்ஜாயிண்ட்டுங்கிறது மைனர் கோஃபேக்டரில் கிடைச்ச ஆன்சர் தான் அட்ஜாயிண்ட். அதை வச்சு தான் நம்ம அட்ஜாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட்டுங்கிறது ஒன்றுமே இல்லை, டிரான்ஸ்போஸ். அட்ஜாயிண்ட் ஏ கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி நம்மளுக்கு கிடைச்சதில்ல அந்த ஆன்சர், அதை டிரான்ஸ்போஸ் எடுத்தால் அதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இவ்வளோ தான், சிம்பிள். இந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, கோஃபேக்டரில் உள்ள சயின்ஸ் எல்லாம். சப்போஸ் குழப்புனுச்சுன்னா பக்கத்தில் பென்சிலால் போட்டுங்க. பென் யூஸ் பண்ணாதீங்க, பென்சிலால் போட்டுங்க. அப்புறம் ஃபார்முலா, இன்வெர்ஸ் ஃபார்முலா. இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு ஃபார்முலானா இன்வெர்ஸ் ஃபார்முலா தான். ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. பேலன்ஸ் உள்ள ஃபார்முலாஸ்லாம் நம்ம சம்முலே பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் இம்பார்ட்டன்ட். மற்றதெல்லாம் ஒவ்வொரு 1 2 சம்ஸில் மட்டும்தான் வரும். தேங்க்யூ.